சிவோகம். இந்த வீடியோவில் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம். கேள்வியை நான் படிச்சிடுறேன். புத்த வழி விபாசனா பயிற்சியில் உடம்பின் சென்சேஷன்களை கவனித்து கவனித்து அணு கூட்டத்தின் பொதிவின் இயக்கம், அசைவு, இது ஏற்படுத்தும் இரசாயன மாற்றம் மற்றும் பதிவு எனும் நுட்பமான மாற்றங்களை உணர்ந்து மறுப்போ ஏற்போ இல்லாமல் விழிப்புணர்வை அதிகரிக்க அதிகரிக்க மாற்றம் நடக்கும் என்றும், ஆழமான கர்ம பதிவுகள், ஜென்ம கர்ம பதிவுகள், அவற்றின் விளைவுகள் மேலெழும்பி மிதந்து வந்து கரையும் என்று சொல்லித்தரப்படுகிறதே, இது உண்மையிலேயே உதவுமா? இந்த செயல் இயக்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச கர்மாவுக்கு அப்பால் உள்ள சுத்த வெளியில் மீண்டும் கலக்க கரைய வாய்ப்பே இல்லையா? விபாசனா பயிற்சியில் இது சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த விஷயம் சென்சேஷன்ஸ் எல்லாம் கவனிக்கிறது, இது நிச்சயமாக கண்டிப்பாக உள்ள இருக்கிற அத்தனையும் எழுப்பி கொண்டு வந்துடும். அதாவது உள்ள இருக்கிற பதிவுகள் அத்தனையும் வெளியில வரும். நிஜமாவே நீங்க யாருடையும் அந்த டைம்ல பேசியிருக்க கூடாது. இன்னொன்னு, யாருடைய கண்களையும் பார்க்க கூடாது. இந்த 2 விஷயமும் ஃபாலோ பண்ணா இன்னும் ஜாஸ்தியா எஃபெக்ட் இருக்கும். உள்ள என்னெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அத்தனை பதிவுகளும் மேலெழும்பும். அது மேலெழும்புறப்போ அதன் மீது விருப்போ வெறுப்போ பார்க்காம அதை மட்டும் விட்னஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல கரைஞ்சிரும். ஒரு அனுபவம் ஏற்படுது அப்படின்னாலே அதற்கு ஒரு டிசையர் வேணும், இச்சா சக்தி வேணும். ஒரு இச்சை, அதுதான் சக்தியே. அந்த இச்சா சக்தியானது கிரியா சக்தி, ஞான சக்தியாக மாறி அது அனுபவமாக பூர்த்தியாகிறது. ஒரு டிசையர் ஏற்பட்டு அந்த டிசையர் ஃபங்க்ஷன் ஆகணும்ல, ஆக்ஷன் நடக்கணும்ல. அந்த ஆக்ஷன் நடந்து அந்த ஆக்ஷன் நடப்பதற்கான அறிவும் அங்க வேலை புரியணும். இதெல்லாம் நடந்தாதான் அங்க அனுபவமே ஏற்படும். கரெக்டா? இப்போ நமக்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா அந்த அனுபவத்திற்கான இச்சா சக்தி எதை கொண்டு நகர்கிறது அப்படின்னா எமோஷன்ஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பு வெறுப்பு, பிடிக்குது பிடிக்கல, சரி தவறு, இப்படியான விருப்பு வெறுப்புகளும் கருத்துக்களும் சேர்ந்துதான் அந்த இச்சா சக்தியை நகர்த்துகிறது. அந்த இச்சா சக்தி நகர்ந்து அனுபவமாக மாறுகிறது. நமக்கு ஒரு இச்சை ஏற்பட்டதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது பிடிக்காத மாதிரியான விஷயம் தான் நமக்கு வரும். நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அனுபவிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த அனுபவத்தை தாண்டி, இச்சையை தாண்டி நம்ம உள்ள சூன்யத்திற்குள் போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? வர்ற அனுபவத்தை எல்லாம் இந்த எமோஷன் இல்லாம பார்த்துடணும். எமோஷன் தான் ஃபியூவல். இச்சைக்கான ஃபியூவலே எமோஷன்ஸ் தான், சரி தவறுங்கிற கருத்துக்களும் தான். இது எதுவுமே இல்லாம வெறுமனே எந்த குணாதிசயத்தையும் பொருந்தி பார்க்காமல், இது சரி இது தப்புன்னு பொருத்தாமல், இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு பொருந்தி பார்க்காம அப்படியே சும்மா வெறுமனே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்ம ரிவர்ஸ்ல போறோம். இச்சை எமோஷன்ஸ் எடுத்து அது நகர்ந்து போய் அனுபவமாக மாறுகிறது. இப்போ அந்த அனுபவத்தை நம்ம பார்த்து அதுல எமோஷன்ஸ் இல்லாம கொண்டு போய் அது மேல ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லைன்னா நமக்கு அந்த இச்சையே இல்லாமல் போய் விடுகிறது. அந்த அனுபவத்தின் மேலே நமக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அதனாலதான் நீங்க விபாசனா அட்டென்ட் பண்றப்ப இதையும் சொல்லியிருப்பாங்க, எதையும் எதிர்பார்த்துறாதீங்க, நோ எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கும், ஆனா நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இச்சைங்கிறதும் இல்லை. அப்ப என்ன ஆகுது? எல்லாமே ரிவர்ஸ்ல போகுது. ரிவர்ஸ்ல போய் அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்லயே அடங்கிருது. ஏன் விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல கரையுது அப்படின்னா அது சூன்யமாக இருக்கிறது. அறியும் அறிவு சூன்யமாக இருக்கிறது.
ஞானம்னா தான் யார் அப்படின்னு திரும்பி பார்க்கிறப்போ 2 விஷயமுமே முழுமையா தெரிஞ்சிருக்கணும். தான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது. தான்னா ம் அ அகங்கார நான் இல்ல. அந்த நான் ஒண்ணுமே இல்லங்கிறது இல்ல. உண்மையான பிரம்மம் சூன்யமாகவும் இருக்கிறது, அனைத்துமாகவும் இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமலும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. புத்த முறைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, சூன்யத்தோட நிறுத்தியிருப்பாங்க. அங்க ஆத்மா அப்படிங்கிறதே இல்லங்கிறது தான் அவர்களுடைய கோட்பாடு. ஆனா, சைவ சித்தாந்தம், காஷ்மீரி சைவிசம், ஹிந்துயிசம், முஸ்லிம்ஸ்ல கூட சூஃபிசம் இதுல எல்லாத்துலயுமே அந்த சூன்யத்தை தாண்டின்னு சொல்ல முடியாது. சூன்யத்தின் மறுபக்கம் அனைத்தும். இதுதான் சிவவாக்கியர் என்ன சொல்வாரு? "இல்லை, இல்லை, இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகாள், இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை எனலாகுமோ?" இல்ல, எதுவுமே இல்ல, இல்லன்னு சொல்றீங்களே! இல்லன்னு ஒண்ணு நின்னு பார்த்ததுனால தானே அது இல்ல. அப்ப அந்த இல்லன்னு நின்னு பார்த்துச்சு இல்லையா? அது இருக்குல்ல. அது எப்படி இருக்கு? இல்லாம இருக்கு. இதுதான் முழுமைத்தன்மை. அதனால சூன்யத்தில் கரைந்து போவதை சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா, பிரம்மம், சிவம், பைரவம் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பந்தம். வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா, அது எல்லாமாவும் இருக்குதுங்கிறதும் உண்மை. உங்க கேள்வியில, இது எல்லாமே மிதந்து கரையுமா? அப்படின்னா, நம்ம நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மன சுழற்சி எல்லாமே அப்பதான் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் மேல எழும்பும். இ நீங்க நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில சின்ன குழந்தையில ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கூட, அது எல்லாமே மேல வரும். சம்டைம்ஸ் பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு மேல வரும். அப்ப எமோஷன்ஸும் நல்லா மேல வந்துரும். நெறைய ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்பதான் ரொம்ப இந்த வீரா தன்மை, த கரேஜியஸ் சோல்ஜர், த வாரியர் ஹேஸ் டு கம் அப். அதாவது ஒரு போர் வீரனுக்கு இருக்கும் வீரத்தை விட அங்க வீரம் தேவையாக இருக்கும். ரொம்ப திரும்பி பார்க்கறதுக்கு, தனக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு, தான் என்னவாலாம் இருந்தோம்ன்னு பார்க்குறப்ப மனசு எல்லாத்தையும் கொண்டு வரும். ஜட்ஜ்மென்ட் மோட கொண்டு வரும். இது சரி, இது தப்பு. நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கோம். கீழ 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 கில்ட் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளேயே கொண்டு போகும். இல்லன்னா விக்டிமைஸ்டு. யாரெல்லாம் ஏமாத்துனாங்க? எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க? நீ எப்படியெல்லாம் ஏமாந்த? ஏமாறுறதுக்கு உன்கிட்ட என்ன வீக்னஸ் இருந்தது? இது எல்லாமே மனசு திரும்ப திரும்ப குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க வீக்கா இருக்கமோ அங்கேயே போய் இடிக்கும். வேற வழி இல்ல. வி ஹேவ் டு ஃபேஸ் இட். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அமைதியா இருந்து நம்மள பார்க்க ஆரம்பிக்கிறப்ப தான் உள்ள இதெல்லாம் இருக்குங்கிறதே தெரியும். அது இருக்குங்கிறது மேல வெளியில கொண்டு வரணும். அது கொண்டு வர நாம எந்த விருப்பு, வெறுப்பு, சரி, தவறு எதுவுமே இல்லாம பார்க்கணும். அப்போ அந்த எமோஷன்ஸ் இல்லாம பார்க்கிறப்போ, எழும்பப்பட்ட அனுபவம் அந்த ஃபியூவல் இல்லாத காரணத்தினால அப்படியே அடங்கிருது சூன்யத்துல. முற்றிலும் உண்மை. கண்டிப்பா இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவும். ஆனா ஒண்ணு, சூன்யத்தோட நின்று விடாதீர்கள். ஒன்றுமே இல்லாதது அனைத்துமாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே முழுமை. இந்த செயல் இயக்க ஒட்டுமொத்த பிரபஞ்ச கர்மாவுக்கு அப்பால் உள்ள சுத்த வெளியில் மீண்டும் கரைய வாய்ப்பே இல்லையா? சுத்த வெளிய, அதாவது சூன்யத்தை நம்ம பார்க்கறதுங்கிறது ஒரு விஷயம். அதுல முழுவதுமா கரையணும் அப்படின்னா, நான்
இது வந்து நான் சைவ சித்தாந்த முறைப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், புத்த முறைப்படி இல்ல. அண்ட் என்னுடைய அனுபவமும் கூட. இந்த நான் அப்படிங்கிறது அது அப்படி ஒண்ணு இல்லைங்கிறது உண்மைதான். அதாவது அகங்கார நான் சொல்லல. அகங்கார நான் சுத்தமாவே இல்ல. இந்த நான் வந்து இருக்கு, ஆனா இல்ல. அந்த மாதிரியான ஐ ஐ ஆம் ஐ அம் பிரம்மம். அந்த நான் அத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நானே இல்லாம நான் வந்து சூன்யமாகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ம், ரொம்ப 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 கடினம். சைவ சித்தாந்தத்துல எத்தனை வகையான மாயைகளை கடந்து நம்ம வந்து சுத்த வெளியில் கரைய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பேசிக்கா 3 மலங்கள் சொல்லுவாங்க. ஆன்ம மலம், கண்ம மலம், மாயீய மலம். இந்த மாயீய மலமும் கண்ம மலமும் போயிடுச்சுன்னா தான் நான் யாருன்னு திரும்பி பார்க்க முடியும். நான் யாருன்னு திரும்பி பார்த்துட்டதுக்கு அப்புறம் கூட நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ஆன்ம மலம். அது இருந்தே இருக்கும். அது யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாருக்குமே. இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடவுள்களுக்கு கூட இந்த இது இருக்கு. நான் நான் பெருமாள் அப்படின்னா, நான் பெருமாள்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் பெருமாள். அப்போ நான் பெருமாள்னு எனக்கு தெரியுது. நான் கணபதி என்ன தெரிஞ்சுதான் நான் அந்த வேலையை பார்க்கிறேன். நான் முருகன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த வேலையை பார்க்கிறேன். அந்த அது இல்லன்னா, அதற்கு உண்டான வேலையை என்னால செய்ய முடியாது. சிவனுக்கு தான் சிவன் என்ற அந்த ஒரு நான் இருந்தா தான், சிவனுடைய வேலையை, பணியை செய்ய முடியும். எந்த பிளானட்ஸ்னாலும் சரி. சூரிய பகவானாக இருந்தாலும் சரி, சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சரி, எத்தனை தேவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள்கள் இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்கவங்க பொசிஷன்ல அவங்கவங்க வேலையை பார்க்கணும்னா, அவங்க பொசிஷன் அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ அங்க இருப்பு இருக்கணும். அங்க நான்கிற கான்செப்ட் இருந்தாகணும். என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். எப்பவுமே அவங்களுடைய சோர்ஸ் வந்து இட் இஸ் கனெக்டட் டு நத்திங்னஸ். அந்த ஒன்றோடு என்றைக்கும் அது தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும், எந்த கடவுள் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும், அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மாத்திரமே நம்மள வந்து அங்க கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்றது. இவங்கள கும்பிட்டாதான் நமக்கு முக்தி கிடைக்கும், இது பண்ணாதான் அது கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கடவுள்களும் அந்த ஒன்றோடு எப்பவுமே கனெக்ட் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அதனால முழுவதுமாக கரைவது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கொஞ்சம் கம்மி. அதற்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் திரும்பி நான் ஒண்ணுமே இல்லாம போகணுங்கிறத விட நான் எல்லாமாகவும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த கான்செப்டுக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் நீங்க எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகலாம். இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து சலிப்பை எல்லாம் எதுவும் கொடுக்காது. ஒரு மனித பிறவியில நமக்கு ஏற்படுற கஷ்டங்களோ, சுகங்களோ இதெல்லாம் அங்க எதுவுமே இருக்காது. நானும் இன்னும் முழுசாலாம் எக்ஸ்பேண்ட் ஆகல. இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால எனக்கு முழுவதுமாக சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் த ப்ராசஸ் தட் ஐ நோ. இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். இன்னமுமே நீங்க வந்து திருமூலரை கூப்பிட்டாலோ, இல்ல எந்த சித்தர்களை நீங்க கூப்பிட்டாலும் சரி, எந்த ஞானிகளை கூப்பிட்டாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அவங்க அங்க இருந்தா தானே வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஏன் நீங்க லைட் பாடி ஆனவங்கள கூட நீங்க எடுத்துக்கோங்க. எத்தனை மகான்கள்! புத்திசம்ல எத்தனை மகான்கள் ரெயின்போ பாடிய எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லீனியேஜ்க்கு ஹெல்ப் பண்ணலையா? நம்மளோட இதுல கூட வள்ளலார், அவர் வந்து ஹெல்ப் பண்ணலையா? அப்போ அவருக்கு தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இன்னும் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கண்டிப்பா இருந்தே இருக்கும். அதுவும் யாரெல்லாம் குருவா இருந்தாங்க, அவங்களுக்கு சீடர்கள் இருந்துட்டாங்க, தீட்சை குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஜென்மத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இந்த மனித பிறவியிலிருந்து உங்கள நான் மேல எடுக்கிறேங்கிறது அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. இது ஜீவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப அவங்க அந்தந்த நிலையில இருந்து நமக்கு வழி நடத்தத்தான் செய்வாங்க.
இது நான் படித்ததும், நான் அனுபவித்ததும். பாதி படிச்சது, பாதி அனுபவிச்சது. நீங்க எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அவ்வளதான். இன்னும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல யாருமே ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். இங்க யாரும் வந்து புதுசா எதையும் கண்டுபிடிக்கவும் கிடையாது. இங்க யாரும் எதையும் புதுசா உருவாக்குறதும் கிடையாது. இ ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும் கண்டுபிடிப்புகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உருவாக்கல் வந்து நடக்கல. அதாவது இன்வென்ஷன்ஸ் நடக்கல. இட்ஸ் ஒன்லி டிஸ்கவரி ஹியர். டிஸ்கவரி இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன். ஏற்கனவே இருக்கிற ஒண்ண தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்ப அது இந்த உடல் மனம் மூலமாக வெளிப்படல அப்டின்னா, இன்னொரு உடல் மனம் மூலமாக வெளிப்பட போது. அவ்வளவுதான். இந்த உடலும் மனமும் ஒரு டூல் மட்டும் தான். எனக்கு ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தியில நான் இத கட் பண்ண முடியலன்னா, நான் வேற கத்தி எடுத்து கட் பண்ண போறேன். விஷயம் என்னன்னா, எனக்கு கட் பண்ணணும் அவ்வளதான். இதுதான் இறைவனுடைய வேலை. இந்த உடல் மனம் மூலமா நான் வந்து இத எக்ஸ்பிரஸ் பண்றேன். இந்த உடல் மனம் மூலமா நான் அத எக்ஸ்பிரஸ் பண்றேன். இந்த பாடி அண்ட் மைண்ட் பண்ணலையா, அதுக்கு உண்டான விளைவ நான் அதுக்கு குடுத்துட்டு, நான் இன்னொரு பாடி அண்ட் மைண்ட்ல அத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க போறேன். அவ்வளதான். இதுல நான் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா சொல்றதுக்கோ எதுவுமே இல்ல. ஈவன் சயன்டிஃபிக்கலி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கல, சில விஷயங்கள் வெளியில சொல்லல அப்படின்னா, வேற ஒருத்தர் மூலமா டெஸ்லா மூலமாகவோ, இல்ல வேற யார் மூலமாகவோ அது வெளியில வரத்தான் போகுது. நீங்க இன்னைக்கு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா, இன்னொருத்தங்க அதே விஷயத்த பப்ளிஷ் பண்ணிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். இதுல நான்னு கொண்டாடுறதுக்குலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே டிஸ்கவரி தான். அந்த டிஸ்கவரி பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு பெருமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஆனந்தம் அவ்வளவுதான். நீங்களும் உங்களுடைய பயிற்சிய வந்து கன்டின்யூ பண்ணி, உங்களுடைய உள்ள இருக்கிற அத்தனையும் நீங்க எழுப்ப இதெல்லாம் பேரலலா நடக்கும். கரைதலும் நடந்து கொண்டே இருக்கும். எக்ஸ்பான்ஷனும் நடந்து கொண்டே இருக்கும். பயிற்சி பண்ணி பாருங்க. நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. அதையும் பார்த்துடலாம். கர்ம வினையாற்றும் இப்பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்த வெளியில் கலந்து கரைந்திட இது உதவுமா? அதாவது விஞ்ஞானபூர்வமாக அணுக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் அறிந்தவரை சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, ரைட்? இப்படியான நிலைப்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொண்டே போகும் விஞ்ஞான நுட்பத்தை அறிந்து புரிந்து செயல்படுத்தினால் இறுதி வெற்றியாக சுத்த வெளியில் கரைந்திடலாமோ? இப்போ இந்த காலகட்டத்துல நான் நிறைய சயின்டிஸ்ட பார்க்கிறேன். தே ஆர் டச்சிங் த கான்ஷியஸ்னஸ். அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ் தே ஆர் டச்சிங். நம்ம நாட்டுல அது ரொம்ப கம்மியா இருக்கு. வேற நாட்டுல வந்து நிறைய பேர் அத ஆராய்ச்சி பண்ணி கடைசியில வந்து டச் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி குவாண்டம் பிசிஷியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து டச் பண்ற வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இருந்ததுன்னா, நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, யூ கேன் சர்ச் ஃபார் பெர்னார்ட் காஸ்ட்ரூப், டொனால்ட் ஹாஃப்மேன், ரூபர்ட் ஷெல்ட்ரேக். ஐ டோன்ட் நோ. ரூபர்ட் ஷெல்ட்ரேக் வந்து சயின்டிஸ்டான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்களெல்லாம் நீங்க தேடி அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கு இன்னும் நிறைய பேருடைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல சில பேர் வந்து குவாண்டம் பிசிசிஸ்ட், சில பேர் சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் ஓரியன்டட் பீப்புள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பி ஓப்பன் மைண்டட் அண்ட் தென் லிசன். யூனிவர்ஸ் வில் போர் அவுட். ஆக்சுவலி நிறைய 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 விஷயங்கள் அது வந்து நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தது நீங்க இதுலயே கேட்டிருக்கீங்க, வள்ளலார் சுவாமிகளைப் போல உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இயேசுபிரானைப் போல உயிர்த்து உடலோடு ஆகாயத்தில் மறைதல் போல ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் வானம் எடுத்து செல்லப்பட்டு மறைந்தது போல கராத்தே, குங்ஃபு, ப்ரூஸ்லி கூட கிட்டத்தட்ட இது போன்ற தகவல் குறித்து பேசுகிறார். தன் உடலை சண்டையின் போது லிக்விட் போல மாற்றி விடுவதாக. இந்த அணுக்களை கையாளும், டிஸ்மேண்டில் செய்துவிடும், விஞ்ஞான பூர்வமாக சுத்தவெளியாகிவிடும் ஆன்மீக சாதனா ஒருவேளை உதவக்கூடுமோ? ஆமா, இது வந்து
ஆ விஞ்ஞானபூர்வமாகன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா, இதுல வந்து அ உடலை வந்து லைட் பாடியா மாத்துறதுக்கு, அ இவர்கள் எல்லாம் மேற்கொண்ட விஷயங்கள், மேற்கொண்ட டெக்னிக்ஸ் இதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளவா அ தெரியாது. பட் சில பேரோடது தெரியும். வள்ளலார் வந்து ம் அ எடுத்துக்கொண்ட உணவு, அதுக்கப்புறம் அவர் செய்த தியான முறை, இன்னொன்னு வந்து ஜீவகாருண்யம். அதாவது அன்பு. எப்பவுமே லைட் பாடி ஆகணும் அப்படின்னா, அன்பு மிக, 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 மிக அவசியம். எவ்வளவு தூரம் அன்பால் மேல்நிலைப்படுகிறோமோ, அவ்வளவு தூரம் உடம்பு வந்து கரைந்து கொண்டே போகும். இன்னொன்னு, நம்ம ஃபாலோ பண்ற சில டெக்னிக்ஸ் இப்ப வந்து ப்ரூஸ்லி வந்து அவருடைய ஆ சண்டையின் போது லிக்விட் போல மாறிவிடுவதாக அப்படிங்கிறது நம்ம வந்து மெடிடேட் பண்றப்பவும் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. பல மகான்களுக்கு அந்த நவகண்ட யோகா அதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கு நவகண்ட யோகாலாம் நடக்கல. எனக்கு நடந்தது வந்து அ கண்ணாடி தவம் பண்றப்போ உடல் இருக்காது. உடல் மறைந்து போய்விடும். கண்ணாடிய பார்க்குறப்பவே கண்ணாடியில நான் இருக்க மாட்டேன். இது தனியா தான் பண்ணணும். வேற யார் கூடயும் பண்ண முடியாது. விஞ்ஞான ரீதியாக நீங்க கேட்டீங்கன்னா, அத ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது. ஐ ஹேவன்ட் ட்ரைட் இட் ஆல்சோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இதெல்லாம் பெருசா ஒரு விஷயமாக நான் எந்த ஒரு அனுபவத்தையும் நான் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கல. அந்த காலகட்டத்தில அம் நான் சாதனை புரிந்த காலகட்டத்தில எனக்கு நடந்த அனுபவங்கள் மேலயோ, சித்திகள் மேலயோ எனக்கு நான் பெரிய விருப்பம் இல்ல. அந்த விருப்பம் இல்லாத காரணத்தினால, அது மேலும் அடுத்த சித்திக்கு எனக்கு வந்து கொண்டு போகல. அப்படியே டைரக்ட்டா எங்க போயிடுச்சுன்னா, நான் யார் அப்படிங்கிறத தேடி போயிடுச்சு. ஏன்னா சின்னதுல இருந்தே வந்து சித்தியில வந்து விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ம் அது என்னமோ அது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால. பட் இந்த அணுக்கள் எல்லாம் மறையக்கூடுமா அப்படின்னா, கண்டிப்பா மறையும். அத நானே பார்த்துருக்கேன். அ மிரர் மெடிடேஷன் பண்றப்போ கண்டிப்பாக மறைந்துவிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். மறைஞ்சிரும். உங்க கேள்வியும் நீங்க இதோட முடிச்சிருக்கீங்க. ஸோ, என்னுடைய பதிலையும் நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நல்லது. சிவோகம். நன்றி.